திரும்பி போயிரு யாருனடி. வணக்கம் வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். நம்ம இப்போது மங்கி ஃபால்ஸில் ஆட்டம் போட்டுட்டு அப்படியே வால்பாறை மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்போ 40 ஏர்பின் பென்ஸ் வரும். அதில் இடையில எந்தெந்த வியூ பாயிண்ட்ஸ் எங்கெங்கே எல்லாமே நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். 9வது பெண்டில் அந்த ஆலியார் டேமோட ஃபுல் வியூ கிடைக்கும். அப்புறம் அந்த டாப்பில் ஒரு கர்வார்னு சொல்லி ஒரு ஹில்ஸ் இருக்குது. அப்படியே வால்பாறை மலையில் சுற்றி இருக்கிற எல்லா இடமும் தெரியும். அப்படியே போகிற வழியில் இந்த டீ கார்டன் எஸ்டேட்ஸ்லாம் வரும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, ரோடுக்கு 2 சைடுமே தேயிலை தோட்டம். அங்கே நிறைய பேர் காரை நிறுத்தி அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க. அதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். 40 ஹேர்பின் பென்ஸு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எண்ணி கரெக்டாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேயா? எப்படி வர இடத்த போடுறான் ரோட்டு மலையை ரோடு போடுறாடா. அங்கே பாடுறா மலையை குறைஞ்சி ரோட. என்னடா அடடு ஆச்சரியமா போடுறான். அந்த பஸ்ஸை முந்திர வரைக்கும் கஷ்டம் தானே. இப்படியே தானே போகும். இப்பதான் 3 ஏர்பின் பென் முடிஞ்சிருக்கு. இன்னும் 37 இருக்குது. நம்ம ரூம் மேல இருக்கா, அது தாண்டி அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு அங்க இருந்து கீழே இறங்கணுமா? அந்த டேமை பார்த்துட்டு தான் நம்ம வீடு. ரூம் மேல பாரு, மலை பாரு, மேல பாரு ரூம். அதான் 9வது பெண்டு. ஆமாடா, 9வது பெண்டு தான். மக்கள் விழும் பகுதியாம்பா, செல்லவும் விழுந்துடாத. பஸ்ஸுக்காரன் கொஞ்சம் விட்டானா நம்ம போயிடலாம். செல்லுன்னு விட மாட்டான். கொண்டோசி வளைவு ஃபர்ஸ்ட். இந்த வீடியோல இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த கொண்டோசியோட வளைவோட பேர் என்னன்னா காட்டு பஞ்சுருட்டான் கொண்டை ஊசி வளைவுன்னு போட்டிருக்கு. அந்த ஒரு பறவையோட பேர் தான் அது. சூப்பரா இருக்கு பெண்டு. 3rd பெண்டு. ஏற்கனவே 2 பெண்டு போயிடுச்சு. நம்பர் 1 and 2 பழைய வீடியோல இருக்கும். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அடுத்த கொண்டை வளைவு 4வது இது பெண்டு, ஏர்பின் பெண்டு. செம்மார்பு குக்குருவான் கொண்டை ஊசி வளைவுன்னு போட்டிருக்கு. அற்புதமான ஒரு கொண்டை ஊசி வளைவு. கவனமாக திருப்பவும். அடுத்ததாக வர்றது தான் 9வது ஏர்பின் பெண்டு. இங்கேருந்து தான் அந்த ஆலியார் டேம் தெரியும். ஃபுல் வியூ. நம்ம நிப்பாட்ட முடியல, ஏன்னா நிப்பாட்டக்கூடாதுன்னு போட்டுருக்குறாங்க. எங்கேயுமே போகிற வழியில் மலை ஏறும்போது ஹால்ட்டு கிடையாது. அதனால் சில விஷயங்கள் நாங்கள் எடுக்க முடியாமல் போகுது, மன்னிக்கவும். 9வது ஹேர்பின் பெண்டு லூம்ஸ் வியூ போயிடுச்சு. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த ஹேர்பின் பெண்டோட பேர் நீல்கிரி தார். அப்படின்னா வரையாடுன்னு அர்த்தம். வரையாடு கொண்டை ஊசி வளைவு. அப்படியே நிறைய வந்துட்டே இருக்குது. சில இதை மிஸ் பண்ணியிருப்போம். எது மிஸ் ஆயிடுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாட்டி போகும்போது ஃபுல்லா எடுத்து போடுறேன். அடுத்து 10வது ஹேர்பின் பெண்டு பாருங்க. பேரை கருப்பு வெள்ளை ஈப்பிடிச்சான் கொண்டை ஊசி வளைவு. இந்த பறவைகளோட பேர் கூட நமக்கு சரியா படிக்க கூட முடியல. பார்த்தீங்களா? அந்த மாதிரி பறவைகள்லாம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கு பாருங்க. இந்த பாதையிலலாம் பஸ் ஓட்டணும்னா பயங்கர திறமை வேணும்ப்பா. கொஞ்சம் மிஸ் பண்ணாருன்னா கூட நம்ம வண்டியில் டமால்னு இடிச்சிடும். பார்த்து தான் போகணும். கொஞ்சம் தூரமாகவே போவோம். கீரை உள்ள முடியுதா? பின்னாடி வந்துட போற சல்லுன்னு. இங்கெல்லாம் இறங்கி தள்ளுங்கன்னாலாம் முடியாது. திரும்பி போயிரு யாருனடி
என்னாச்சு? கூப்பிடுறாரு, போக சொல்றாருப்பா. சல்லுன்னு பின்னாடி வந்துட போறாரு ஒரு பாட்டுக்கு. நடிச்சிட்டே போப்பா. ஐயோ கியர் போட முடியல அவரால. ஆடுதுப்பா, பயமா இருக்கு. அப்பாடா, இல்ல அவரால எடுக்க முடியல. அவர் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தான் எடுக்கணும். அதான் நம்மள ஏத்தி விட்டாரு. ஏறுதுப்பா. அதனாலதான் நம்மள ஏத்தி விட்டாரு. இப்ப போனது 12வது ஏர்பின் பெண்டு. துடுப்பு வால் கரைச்சான் வளைவுன்னு போட்டுருந்துச்சு. ஏர்பின் பெண்டு இன்னும் 22 இருக்கு. வளைஞ்சி வளைஞ்சி ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்டா பயப்படுற? உன்னை பின்னாடி திக்கல தூக்கி போடுறான். எத்தனை வாட்டி ஏத்தி இறங்கிருப்ப அந்த மலையை. நம்ம பாட்டுக்கு நம்ம லெப்ட்ல போயிட்டே இருந்தோம்னா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பான். புரியுதா? நம்ம மீறக்கூடாது, அத்து மீறக்கூடாது, அவ்வளவுதான். பாதி கடலை தாண்டியாச்சு, பாதி கடல் இருக்கு. ஆன் கூட சொல்றாங்க ஓகே. ஜிக்ஸாக் ரோடு இருக்கு அங்கே. ஆன் கூட சொல்லிருக்காங்க. அடிக்கிறான் பாரு. நீ மெதுவா வாடா, இறங்குறான். என்னத்துக்கு இந்த வேகம்? அந்த வேகமா ஜோர்ல இறங்குறது சேர்த்து சல்லுன்னு போகும் அது வண்டி. நம்ம ஸ்லோ பண்ணாலும் நிக்காது. இறங்கும் போது இறக்கத்துல அப்படிதான். வண்டி மேல ஏத்தும் போது தான் கொஞ்சம் அழுத்தி ஓட்ட வேண்டியதா இருக்கும். இறங்கும் போது அது பாட்டுக்கு போகும். நம்ம ஒண்ணுமே செய்ய வேணாம், வண்டி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம நிப்பாட்டணும் பிரேக் அடிச்சு அடிச்சு. என்னடா இது? நீர்த்தேக்கம், நீரேற்று மின் திட்டம், கரண்ட். யானைகள் நடமாடும் இடம். 21வது ஏர்பின் பெண்டு. வராரு வராதா? அவர் தான் இந்த ரைட்ல ஏறணும். அவனை பாடுறான். ஏன்டா இப்படி ஓட்டுறாங்க? எதுக்கு இந்த இது? அவர் ஹார்ன் அடிச்சனால தான் நம்ம ஸ்லோ பண்ணோம். ஸ்லோ பண்ணனால தான் அவர் ரைட்ல ஏறிவான்னாரு. இது என்ன ஏர்பின் பெண்டு பாரு? 24th. இது வந்து கிரிம்சன் பேக்டு சின்ன தேன் சிட்டு கொண்டை ஊசி வளைவு. தேன் சிட்டு இவ்வளவுதானா இருக்கும். அது இவ்வளவுதான் இருக்குமா? வாழை நோண்டிட்டு இருக்கு. இது அடுத்தது என்ன? தவளையா? மலபார் கிளைடிங் ஃபார் ஃப்ராக். இது என்ன? 26 செந்தலை கிளி. செந்தலை கிளி. Plum headed. Red headed, plum headed. இது என்ன? கடமான் கொண்டை ஊசி வளைவு. ஏய் பென்ஸ். இதே ரோடு சின்னது, கடற்கரை ரோடெல்லாம் பெருசா இருக்கும். அதனால நல்லா இருக்கும், ஓட்டுறதுக்கு சுகமா இருக்கும்.
பாரு தண்ணி விடுண்டா அங்கே பாரு டீ குடிக்கலாமா இருக்கா இருக்கு குடிக்கலாம் போன போடு வாட்டர் ஃபால் வெறும் வாட்டர் ஃபால் தான் ப்ரீமியம் டீ வாட்டர் ஃபால் ஆர்மிட் சூப்பராக ஒரு பார்க் மாதிரி இங்கே செட் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது ப்ரைவேட்டு டீ எஸ்டேட்டு அதெல்லாம் பயங்கர அங்கே ஒரு ஸ்டாப் போட்டிருக்கோம் இடம் பேரே வாட்டர் ஃபால் தான் இல்லை அதெல்லாம் சாப்பிட்டாங்க இந்த ஒரு மேலையெல்லாம் போய் டீ தூள் ஃபோட்டோலாம் எடுக்கலாம் டிஎஸ்டிஎல் ஜாலியாக விளாண்டோம் மூணாரில் நாங்கள் பசங்களாம் போனப்போ இந்த கரடிக்குள்ள இதில் அட்டை இருக்கும் நிறைய ஆமா அட்டை இருக்கும் ஏரிக்கும். இதுதானே மலபார் ட்ராகன் இங்க பாரு செம்மையா இருக்கு ஃபால்ஸ் சூப்பரா. வேறு அதில் ஏறிங்க வந்துருக்கலாம் மக்கள் நடக்கிறதுக்கு தான் அந்த படிக்கட்டு போட்டிருந்தாங்க அதுக்குதான் அங்கே ஏறி இப்படியே வந்துடலாம். அப்படியா? ஆமாப்பா வந்துருச்சு மிஸ்ட். எத்தனை மணி இன்னைக்கு? இப்போ மணி 4:30. 3:30 ஆஹா வேற மாதிரி சூப்பர் ஸ்பாட் இங்க. அச்சோ அழகா இருக்கு இந்த இடம். ஐயோ இது சூப்பரோ. போட்டோ ஷூட் இடம் நிறுத்துங்கப்பா. இங்கே இல்லை இன்னொரு இடம் இருக்குவா சரி 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 செம்மையா இருக்கு இறங்கி போறாங்க அழகா இருக்கு. போலாம் நம்ம கூட போகலாம் இறங்கி டி எஸ்டேட்ல. 29 பெண்டு தாண்டா முடிஞ்சிருக்கு. இன்னும் எத்தனை இருக்கு? 11 இருக்கு. ஆஹா இங்கதான் போட்டோ எடுக்கலாம்னு இருந்தேன். இந்த சோப்பு கலர் டீ ஷர்ட் இங்கதான் பண்ணமாங்க வாங்கிட்டு போய் இங்கே நிப்பாட்டிடலாம். இங்க வச்சிரு. அந்த டீல் தாமா அங்க இருந்து இங்க வச்சிரு. எவ்வளவு ரம்யமான மலை மேல இந்த மழை பெஞ்சிட்டே இருக்கிற வேலையில வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்கு. சூப்பரா இருக்குது. நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க ஆனந்தமா. ஜோரெக்ஸி விலாக்ஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எல்லாம் எடுத்து போடுறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 30 ஏர்பின் பண்ணி வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 இருக்குது. பிரெட் பஜ்ஜி வேணுமா? வேணும்னு சொல்லல, ஆனா கடைசி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அவனுக்கு பிரெட் பஜ்ஜி பிடிக்கும்டா. அவருக்கு வந்து இன்ட் கொடுக்குறாரு. எனக்கு பசிக்குது, நீங்க கேளுங்க யாராச்சும். பக்கோடா போடுறாங்க கலாச்சிட்டு. இந்த மாதிரி சூரியனை யாரா பாத்துறீங்களா? வெள்ளை கலர்ல இங்க பாரு
சூரியன் வெள்ளை கலரில் இருக்கு. எப்படி பாருங்க, ஃபில்டர் போட்டிருக்கோம். அப்படி ஒரு 20 நிமிஷம் டிராஃபிக் அப்புறம் வண்டி இப்போதான் லைட்டாக மூவ் ஆயிருக்கு. வால்பாறை மலை மேலே டிராஃபிக் வந்துடுச்சு. இப்போதான் வருது, வண்டியெல்லாம் வருது ஒரு சர்ன்னு. எவ்வளோ அங்கிட்டும் நிறைய டிராஃபிக் ஆகிருந்துருக்கும்ல. இங்கிட்டும் லைனாக நிற்கிது, எங்கே வரைக்கும் நிற்கிது, மேப்பு கூட ஓட மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுறது, நெட்வொர்க்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி போகிறாங்க? சூப்பரா இருக்கு. நீ அங்க பாரு ரோட. ரோட பார்த்துக்கலாம், செம்மையாக இருக்குல்ல ஊர்லாம். டேம் 29 கிலோமீட்டர் நம்ம போகணும். இப்போ டேம் வால்பாறை 14 கிலோமீட்டர், 29 kilometers only. ஒன்னாவது ஏர்பெண்ட் கோடி கோடி இன்னும் 9 ஏர்பெண்ட் இருக்கு. செம்மையா இருக்குல்ல, செம்மையா இருக்கு. இங்க வர இங்கடா ரைட்ல வா. வா வண்டி தான் வர்றது. நல்லா இருக்கும் இங்கே வியூ பார்க்க. செருப்பு ஜிலு ஜிலுன்னு இருக்குது தண்ணி. பாரு மழை நிழல் கொடையில் ஒன்றுமே இல்லை பாரு. கோட்டை சூப்பராக இருக்குது. கொக்கா ஐயா, இதை மிஸ் பண்ணுறாங்க அவனுங்க. 32வது ஏர்பின் பெண்டில் கார்வார் மார்ஷல். ப்ளீஸ். ஓகே, வண்டி கொஞ்சம் பொறுமையாக. அந்த வியூ பாயிண்டை இப்போ பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக கொட்டும் மலையிலும் உங்களுக்கு அதை எடுத்து காமிச்சாச்சு. சூப்பராக விபத்து பகுதி மெதுவாக செல்லும். இன்னொரு 8 ஏர்பின் பெண்ட் இருக்கு. ஆமாம், ஏறி இறங்கிட்டு இருக்கோம். 35வது ஏர்பின் பெண்டு. இன்னும் 4 5 5 40 41 ஏர்பின் பெண்ட். யாரு? லார்ஜ் ஸ்கேல்டு பிட் வைப்பர்.
கொண்டை ஊசியா என்ன காட்டெருமை காட்டாரு ஏன்னா இப்ப நம்ம இறங்குற மாதிரி இருக்கு மலையில இருந்து. ஆமாப்பா அதான் டாப் வியூ. நம்ம மேல நின்று இருந்தோம்ல இப்போ கொண்டு இதுல கொண்டி அந்த இது வியூ பாயிண்ட் அங்க இருந்து இறங்கிட்டு இருக்கோம் இப்போ பின்னாடி கேரளா சைடு. 31வது கொண்டை ஊசி வலை. ஹேர்பின் பெண்டு முடிஞ்சிருச்சு. வால்பாறையோட 40 ஹேர்பின் பெண்டையும் ஏறியாச்சு. ஏறி நம்ம இப்போ நேராக என்ன பண்ண போகிறோம், நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு நம்மளோட ஹோம் ஸ்டேக்கு போக போகிறோம். ஹோம் ஸ்டே வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ரூம்ல இருந்து பார்த்தாலே தெரியுமா அந்த அப்பர் சோலையார் டேமோட தண்ணி ஒழுக இடம். ஓகேயா, நானும் அவளா இருக்கேன். நீங்களும் அதை வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து ரசித்ததுக்காக நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.